இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து கோல்டு பற்றி பார்த்துருக்கோம். கோல்டு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து லாஸ்ட் ஒரு 1 இயரில் வந்து கொடுத்துருந்தது. இப்போ 2026 வந்து கோல்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம சில்வர் பற்றி பார்க்கலாம். ஏன்னா இப்போது சில்வர் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம். ஏன்னா இப்போ கோல்டு ஒரு கிராம் அரௌண்ட் ஒரு 13,000 போனதுனால சில்வர் தான் வந்து நெக்ஸ்ட்டு கோல்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு வாங்குற போது சில்வர் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்யூமேட் பண்ணுன்னு சொல்லி நிறைய பேர் அவங்களோட வியூஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது சில்வர் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில்வர் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெர்ஃபார்ம் ஆகிருக்கு, அது பெர்ஃபார்ம் ஆனதுக்கு என்ன ரீசன், ஸ்டில் இது வந்து நம்ம 2026 வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ் எது வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணிவிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போது நிறைய பேர் வந்து கோல்டு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கோல்டு ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல், கோல்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எல்லாரும் பேசுகிற விஷயம், கோல்டு வந்து ஒரு 75-80% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு லாஸ்ட் 1 இயர். பட் இதுவே வந்து நீங்கள் சில்வர் பார்த்தீங்கன்னா, சில்வர் வந்து நம்மளுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 144% கிட்ட வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதை பற்றி பெருசாக யாருமே வந்து பேசியிருக்க மாட்டாங்க. பட் நம்மளுக்கு கோல்டு கம்பேர் பண்ணும்போது ஒரு ETF ஒரு கோல்டு பீஸ் இல்லை சில்வர் பீஸ் நீங்கள் வாங்கியிருந்தா சில்வர் பீஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கோம் when கம்பேர் டு கோல்டு. இப்போ இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்துருந்தோம். ஒரு US சார்ட், அதுக்கப்புறம் வந்து நம்ம MCX, இது ரெண்டுத்துக்கும் வந்து நமக்கு வந்து அந்த பேஸ்ட் அப்பான் டாலர்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி. பட் நம்மளுக்கு வந்து கோல்டில் பார்க்கும்போது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்தது பர்சன்டேஜ் வைஸ். பட் நம்மளுக்கு வந்து சில்வர் பார்க்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ இது பார்க்கும்போது நமக்கு அரௌண்ட் 144% வந்து கொடுத்துருந்த US சார்ட்டில் பார்க்கும்போது, இதுவே வந்து நம்மளுக்கு வந்து MCXல பார்க்கும்போது நியர்லி ஒரு 136% வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 145% கிட்ட வந்து நம்மளுக்கு சில்வர் லாஸ்ட் ஒரு 1 இயர் மட்டுமே வந்து நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மாக இருக்குது. அப்போ கோல்டு தான் நம்மளுக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான்னா கோல்டு கொடுக்கல, சில்வர் தான் வந்து நம்மளுக்கு லாஸ்ட் ஒரு 1 இயரில் வந்து ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இப்போ இதுலேயே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா 3 மெட்டல்ஸ் ஒரு மேஜராக வந்து லாஸ்ட் 2025 வந்து மேஜராக பெர்ஃபார்ம் ஆனதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர், அதுக்கப்புறம் வந்து காப்பர். ஏன்னா இப்போ நீங்கள் காப்பரும் பார்க்கலாம். காப்பர் வந்து யாரும் பெருசாக அதை பற்றி பேசுறதில்லை. பட் நம்மளுக்கு வந்து காப்பரும் ஒரு மொமெண்டம் ஸ்லோவாக பில்ட் பண்ணிவிட்டு இப்போ காப்பரும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் தான் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ மேஜராக 3 மெட்டல்ஸ் காப்பர், சில்வர், கோல்டு மூணுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் தான் வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ இதில் பர்சன்டேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு இதுவரையும் நம்மளுக்கு வந்து 70% கொடுத்துருக்கு லாஸ்ட் ஒரு 1 இயர். சில்வர் பார்க்கும்போது 141% வந்து கொடுத்துருக்கு. இதுவே நீங்கள் காப்பர் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து நம்மளுக்கு வந்து 34.33%. இது வந்து நீங்கள் ஸ்டாக்ஸில் போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குமா, ஒரு 1 இயர் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி தான். ஏன்னா நீங்கள் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிட்டு எங்கே வந்து பை பண்ணணும் செல் பண்ணணும் சொல்லி தெரிஞ்சுட்டு பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட். பட் நீங்கள் மோஸ்ட்லி நிறைய பேர் ரீட்டெயில்ஸ் பண்ணுற விஷயம், நான் லாங் டேர்ம் வந்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்ஸ் பை பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமிலேட் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஸ்டாக்ஸோட நீங்கள் இதை ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹையாக இருந்திருக்கு. ஓகே, இப்போது இது மேஜராக வந்து பெர்ஃபார்ம் ஆனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சில்வர் 2025 வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி ஒரு சம்மரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டிமாண்ட் கிரியேட் ஆகிறதுக்கு என்ன ரீசன் சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருந்தோம், சில்வர் லாஸ்ட் ஒரு 1 இயரில் பார்க்கும்போது ஆவரேஜாக வந்து ஒரு 145% கிட்ட வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்ததுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் லெவல் இப்போ நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம அதை அடுத்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். அரௌண்ட் $70 per ounce வந்து இதுதான் சில்வர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்து. ஃபார் 1980 பார்க்கும்போது இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 98 நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நியர்லி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 55 இயர்ஸ்க்கு அப்புறம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ எல்லாருமே நினைக்கிற விஷயம், கோல்டு மட்டும்தான் வந்து ப்ரெஷியஸ் மெட்டல், அதுதான் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு பெஸ்ட்டுன்னு சொல்லி எல்லாருமே காமனாக நினைக்கிற விஷயம். பட் இந்த வாட்டி நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கோல்டு அண்ட் சில்வர் வந்து கோல்டு வந்து ஒரு 200 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து டபுள் கோல்டு கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போது இது இன்க்ரீஸ் ஆனதுக்கு என்னென்ன ரீசன் சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போது எல்லாருக்குமே தெரியும் சோலார், அதுக்கப்புறம் வந்து EV செக்டார்ஸ், இதெல்லாம் லாஸ்ட் ஒரு 1 இயரில் ஒரு நல்ல ஒரு பூம் பார்த்தீங்கன்னா சோலார்லேயும் EVயில் தான் வந்து நம்ம கவர்மெண்ட்டே வந்து அதில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போது சில்வர் இன்க்ரீஸ் ஆன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இண்டஸ்ட்ரீஸ்,
இப்போ இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சில்வர் வந்து அவங்களோட மேஜர் யூஸ் பார்த்தீங்கன்னா சில்வர். ஏன்னா இப்போ சோலார் பேனலும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவி வெஹிக்கிள்ஸ், இப்போ ஏஐக்கு இல்லை டெக்னாலஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க யூஸ் பண்ணுற கண்டக்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்வர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா இப்போது நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ், அந்த குவிக் ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு அவங்க சில்வர் இருந்தால் தான் அந்த ஹை பர்ஃபார்மன்ஸை வந்து நம்மளுக்கு கம்ப்யூட்டர் அந்த இதில் இருக்குன்னு சொல்லி அவங்க மேஜராக யூஸ் பண்ணுற காம்பனன்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்வர். அப்போது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சில்வரில் ஒரு மேஜரான ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆனதுனால தான் இப்போ இவ்வளோ தூரம் ஒரு பெரிய பூம் இருக்குன்னு சொல்லி இப்போ குளோபலாக ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணுறாங்க. இப்போ சில கண்ட்ரீஸில் பார்க்கும்போது என்னதான் நம்மளுக்கு வந்து அந்த டிமாண்ட் இருந்தாலும் சரி, சப்ளை அதிகமாக இருந்தால் கூட அதை அவங்க கண்ட்ரோல் குளோபலாக வந்து அந்த கண்ட்ரோல் இருக்கிறதுக்காக அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒரு ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாமல் அந்த குளோபலோட சப்ளை வந்து டைட்டன் பண்ணுறதுக்காக அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு ரீசன்ஸ். சில்வர் வந்து இப்போ இவ்வளோ தூரம் மேலே போனதுக்கு இந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனதால் தான் இவ்வளோ தூரம் வந்து மேலே போனதாக வந்து ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ 2025 முடிச்சு இப்போ 2026 இன்னும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் 2026 வந்து இப்போ சில்வரில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போது கோல்டு எப்படி வந்து ஒரு 4500 இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது ஒரு 13,000 இருக்கும். இப்போ அதே மாதிரி வந்து சில்வர் பார்க்கும்போது இது வந்து ஒரு லார்ஜ் ஒரு க்ரோத் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இப்போ பை பண்ணலாமா? ஏன்னா ரீட்டைலர்ஸ்க்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஒரு ஹை போயிருக்கு, இப்போ வந்து நம்ம பை பண்ணலாம், இது மேலே போயிடுமா கீழே வந்துடுமா சொல்லி. அப்போ அந்த ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா 2026 வந்து சில்வர் அந்த புல்லிஷோட டார்கெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $80 $100 per pounds வரையும் per ounce வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த $100 ஹிட் ஆச்சுன்னா அங்கிருந்து வந்து நம்மளுக்கு வந்து அந்த சப்ளை வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கரெக்ஷன். ஏன்னா இப்போ இதில் வந்து நம்ம வந்து கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 150% கெயின் ஆனதுக்கப்புறம் ஒரு ஷார்ப் ஒரு புல் பேக் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது என்ன கேட்ட ஒரு விஷயம், லாஸ்ட் ஒரு 1 இயரில் பார்க்கும்போது 144% வந்து நம்மளுக்கு இப்போ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் இப்போ நெக்ஸ்ட் இயரை வந்து அந்த 144% வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம சார்ட்லேயே வந்து பார்க்கலாம் எப்படி என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போது அதில் பார்க்கும்போதே வந்து நீங்களே வந்து ஒரு டிசிஷன் எடுக்கலாம், அது வந்து போகுமா இல்லைனா வந்து எது வரையும் வந்து போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இது வந்து நமக்கு வந்து சில்வரோட சார்ட். இப்போ இதுதான் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அரௌண்ட் ஒரு $49. இப்போ ரவுண்ட் ஃபிகராக பார்த்தீங்கன்னா ஒரு $50 வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சில்வர் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ இது நம்மளுக்கு எவ்வளோ வருஷமாக நம்மளுக்கு இந்த ரேஞ்சிலேயே இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 1980 பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து அரௌண்ட் ஒரு $48 வந்து ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு மேனிபுலேட் பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்மளுக்கு வந்து சில்வர் கிராஷ் ஆச்சுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மேஜராக வந்து ஒரு நல்ல ஒரு கிராஷ் வந்து கொடுத்துருந்து. இப்போ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2011 இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி நாங்கள் அதே பாயிண்ட் வந்து ஹிட் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து ஒரு மேஜரான ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தது. இப்போ இந்த இடத்துல தான் வந்து சொல்லியிருந்தோம், இப்போ இங்கே க்ளோசிங் இருக்கும்போது சொல்லியிருந்தேன் இது வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து நம்ம சில்வரில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆச்சு இந்த மொமெண்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 55 இயர்ஸ் வந்து சில்வர் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. இப்போ இதே தான் நம்மளுக்கு கோல்டும் பார்க்கும்போது அது பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அரௌண்ட் கோல்டு வந்து ஒரு per gram ஒரு 3,200 rupees இருக்கும்போது கோல்டோட நீங்கள் சார்ட்டும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சைட்வேஸில் தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அதோட ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தது. இப்போ அதே கான்செப்ட் தான் சில்வர் இப்போ வந்து பை பண்ணலாமான்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சில்வர் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷில் தான் வந்து இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஏன்னா இப்போது ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து இப்போ 85 ஒரு $100 வரையும் போகும்னு சொல்லியிருந்தாங்க. சும்மா எதுவுமே தெரியாமல் அவங்க சொல்லிட்டாங்க நான் பை பண்ணலான்னு அந்த மாதிரி பை பண்ணதை விட ஒரு ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணிவிட்டு
நம்ம பை பண்ணோன்னா எங்கே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வரணும் அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சதுன்னா நம்மளாலேயும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். ஏன்னா மோஸ்ட்லி இதில் நான் சொல்கிறது மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாமல் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுறதாலும் சரி, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் மற்றவங்க டிபெண்ட் பண்ணாமல் நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா எங்கே கட் பண்ணணும், அப்போ நீங்கள் ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அது வந்து எங்கே கட் பண்ணிவிட்டு வெளியில் வரணும்னு சொல்லி அதுக்கு என்ன ஃபேக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ அது மாதிரி பார்க்கும்போது சில்வர் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ இங்கேருந்து ஒரு நல்ல ரேலி வந்து கொடுத்துருந்தது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சில்வர் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் இப்போ இந்த ரேஞ்ச் வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அரௌண்ட் ஒரு $87. இப்போ இது வந்து ஒரு ட்ரைவ் பேட்டர்ன். இப்போ நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ட்ரைவ் பேட்டர்னோட டார்கெட் ஒரு கோல்டன் ரேஷியோ 1.618. இப்போ அது ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு $87 வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் நடுவில் இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து இருக்குது. அப்போது இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும் 74. அப்போது இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ $74.5. இப்போ அந்த ரேஞ்ச் இது வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தது வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சில்வர் அரௌண்ட் ஒரு 20% கிட்ட வந்து ஒரு மொமெண்டம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போது எல்லாரோட மைண்ட் செட் இப்போ இவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் ஆயிடுச்சு, கீழே வரணும்னு சொல்லி கீழே வந்தாலும் என்னோட இது வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 15 to 16%. ஓகே, இதில் வந்து நான் சொல்லி இந்த 20% எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி அப்போ இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த டார்கெட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போது இது வந்து 2026 வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ இதுவும் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து அரௌண்ட் ஒரு $95 கிட்ட வந்து போகணும். நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து $95 வந்து நம்மளுக்கு இருக்குது. அப்போது சில்வர் இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த மொமெண்டம் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இல்லை நம்ம என்ன வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இது வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு போகுமா இல்லை ஒரே ஸ்ட்ரெச்சாக வந்து இங்கேருந்து மேலே போகுமான்னு சொல்லி அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் வந்து இங்கே வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது இது வந்து நம்மளுக்கு ஓவராலாக இப்போது $87 நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ சொல்லி இந்த ரேஞ்ச் வரையும் நம்மளுக்கு வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷில் இருக்குது. இப்போ கோல்டு நான் லாஸ்ட் வீடியோலே வந்து சொல்லியிருந்தேன் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கோல்டு நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து பர் கிராம் ஃபிசிக்கல் கோல்டு 22 கேரட் பர் கிராம் வந்து 15,000. இப்போ அதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 18,000 வரையும் போகும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ அதே மாதிரி வந்து சில்வர் 2026 வந்து இது வந்து புல்லிஷாக இருக்கும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் $87. அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா 93 இந்த ரேஞ்ச் வரையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் உங்களோட ஃபீட்பேக் உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து எந்த ப்ரைஸ் வரையும் சில்வர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், பார்க்கலாம் ஒருத்தரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே, இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சில்வர் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டில் இது வந்து பையில் இருக்குது, கோல்டும் வந்து பையில் இருக்குது. ஆல்மோஸ்ட் குளோபலாக மார்க்கெட் பார்க்கும்போது பாசிட்டிவாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் 2026 வந்து எப்படி இது வந்து நமக்கு பெர்ஃபார்ம் ஆகும்னு சொல்லி. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.